இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் முடிவுக்கு பின் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு 2-3 அமைச்சர்களின் பதவி காலியாக இருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்ப்போம். உளவுத்துறை தமிழக முதலமைச்சருக்கு தந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் பல தொகுதிகளில் திமுக தோல்வியை சந்திக்கும் என்று கொடுத்த அறிக்கையை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதிர்ச்சி அடைந்த ஸ்டாலின் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து எந்தெந்த தொகுதிகளில் திமுக தோல்வியை சந்திக்கிறதோ அந்த தொகுதியில் இருக்கின்ற அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கூடிய விரைவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய கூட்டத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்துவதாக இருந்தது. அவர் டெல்லி செல்கின்ற காரணத்தால் அந்த காணொலி காட்சியை, அந்த காணொலி கான்ஃபரன்ஸ் விவாதத்தை ஆலந்தூர் RS பாரதியும் இளங்கோ அவர்களும் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டு தற்பொழுது முதலமைச்சருடைய டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் முதலமைச்சரும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வில் என்ன நடக்கும், என்ன எச்சரிக்கைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு தரப்போகிறார் என்பதை பற்றி பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. சில நாளேடுகள் கூட அதை பற்றி செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில் எந்தெந்த தொகுதிகளில் திமுக குறைந்த ஓட்டுகள் வாங்குகிறதோ, எந்த தொகுதிகளில் திமுக தோல்வியை சந்திக்கிறதோ அந்த தொகுதியில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களுடைய பதவி எந்தவர கருணையும் காட்டாமல் பறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் அதை பற்றி அதிகம் பயத்தோடு கிளி நடுங்கிக் கொண்டு இருப்பவர்கள் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு மற்றும் பொன்முடி இவர்கள்தான் மிகவும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், MRK பன்னீர்செல்வம் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட கடலூர் மற்றும் தருமபுரி ஆகிய தொகுதிகளிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறது. அதை போலவே சிதம்பரம் தொகுதியிலும் திமுக கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். தருமபுரி தொகுதியில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது எட்டா கனியாகவே ஆகிவிட்டது என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆகவே அந்த தொகுதிகளில் திமுக நிச்சயம் தோற்கும். அப்படி தோற்கின்ற பொழுது MRK பன்னீர்செல்வத்தின் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அபாயம் இருப்பதால் MRK பதவி பறிக்கப்படும் பயத்தில் இருக்கிறார். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு ஆதரவாக புரோக்கர் வேலை பார்த்த MRK பன்னீர்செல்வத்தினுடைய பதவி பறிக்கப்படும் என்ற செய்தி கடலூர் மாவட்ட மக்களின் காதில் தேனாக பாய்கிறது. அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்கப்படும் நாளை அந்த பகுதி மக்கள் பொன் விழாவாக கொண்டாடுவார்கள். அதை போலவே பொன்முடிய அவர்களின் பதவி பறிக்கப்பட்டால் மரக்காணம் விஷ சாராய மரணத்தில் ஈடுபட்ட அந்த விஷ சாராயத்தை விற்பனை செய்தவர் பொன்முடியோடு இருந்தார், திமுகவில் தான் இருந்தார். ஆனால் அவரை வன்னியர் என்று சொல்லி வன்னியர் சமூகத்தின் மீது அவதூறை கிளப்பிய பொன்முடி மேல்மா திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் திரௌபதி ஆலய கோவிலில் நுழைவோம் என்று தலித் சமூகத்தை சார்ந்த சிலர் பிரச்சனை செய்த பொழுது வன்னியர்களை துப்பாக்கியால் சுடுங்கள் என்று ஆவேசமாக அவதூறாக பேசிய பொன்முடி பதவி பறிக்கப்படும் நாளையும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள். அதை போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் கோவில் வாசலில் கூட கிடைக்கிறது. அதை கட்டுப்படுத்த தவறிய ஏவா வேலுவின் பதவியும் பறிக்கப்பட வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட் அந்த பிரச்சனையில் எவ்வளவு மோசமாக ஏவா வேலு நடந்து கொண்டார், மேல்மா சிப்காட் முதலாளிகளுக்கு எவ்வளவு ஆதரவாக அவர் இருந்தார், அந்த விவசாயிகளின் விளைநிலங்களை பறிப்பதற்கு என்னென்ன அயோக்கியத்தனங்களை எல்லாம் அரங்கேற்றினார் என்று அந்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களை கொதித்து போயிருக்கிறார்கள். ஆகவே ஏவா வேலுவின் பதவியும் பறிக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு செய்வாரா அல்லது செய்ய மாட்டாரா? அந்த மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுவதில் இந்த அரசு முன்னணியில் இருக்குமா அல்லது தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு இந்த அரசு துரோகத்தையே பரிசாக தருமா
என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.